சத்ருவானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் அலையறானா, எப்பொழுது நம்ம எல்லாரையும் விழுங்கலாம். அவன் எப்படி நம்மளை விழுங்குவான்? நம்மளை டெம்டேஷனுக்குள்ள தள்ளி, நம்மளை பாவத்துக்குள்ள தள்ளி, நம்மளை விழுங்கி அவன் என்ன பண்ணுவான்? கர்த்தர ராஜ்யத்துல இருந்து நம்மளை பறித்து அவனோட அந்த பாதாளத்துல அந்த என்ன சொல்றது, நரகத்தின் நெருப்புல நம்மளை போட அவன் காத்து கொண்டிருக்கான். ஆனா இதே நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா நம்மளுக்கு ஜீவ ஊற்றுறாங்க, நம்மளுக்கு ஃபவுண்டன் ஆஃப் லைஃப். அண்ட் இந்த ஜீவ ஊற்று, இந்த ஃபவுண்டன் ஆஃப் லைஃப் வந்து டெம்பரரி கிடையாதுங்க, இட்டர்னல். ஓகே, நித்தியத்திற்கும். அதனால இன்னைக்கு நான் என்ன சொல்றவங்களை பார்த்து, டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக, இந்த டெம்பரரி பிளஷர்ஸ்க்காக இந்த இட்டர்னல் பிளெஸிங்கை விட்டுடாதீங்க. நம்ம இட்டர்னலா ஜீசஸ் கூட இருக்க போறோம். ஆனா இந்த டெம்பரரியா நம்ம பண்ற பாவத்தினால அந்த இட்டர்னல், அந்த பிளெஸிங், அந்த இட்டர்னிட்டியை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இழந்துட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 100% வாய்ப்புகள் இருக்கு.